மத்திய பிரதேச மாநிலத்தில் தொழில் துவங்க அழைப்பு விடுக்கும் வகையில் அம்மாநிலத்தின் தொழில்துறை சார்பில் மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் மற்றும் அரசு துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் தொழில்துறையினருக்கு வழங்கப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் மானியங்கள் குறித்து எடுத்துரைத்ததோடு மத்திய பிரதேசத்தில் தொழில் துவங்க வருமாறு அழைப்பும் விடுத்தனர். கருத்தரங்கில் தொழில்துறையினருக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கு அளிக்கப்படும் சலுகைகள், அரசு உதவிகள் உள்ளிட்ட தொழில்துறையினரின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. கோவை, திருப்பூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில், இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை பிரதிநிதிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். முதல்வர் மோகன் யாதவ் தனது சிறப்புரையில் எல்லோருக்கும் வணக்கம் என தமிழில் தொடங்கி தமிழகத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். கோவை மற்றும் திருப்பூரின் ஜவுளித்துறை சிறப்பை பாராட்டிய அவர் மத்திய பிரதேசத்தின் பருத்தி உற்பத்தி மற்றும் ஜவுளி தொழில் வளர்ச்சியை எடுத்துரைத்தார். PLI திட்டம் மற்றும் PM மித்ரா ஜவுளி பூங்கா ஆகியவற்றின் மூலம் மத்திய பிரதேசத்தின் ஜவுளித்துறை வளர்ச்சியடைந்து வருவதாகவும், புதிய தொழில் விதிமுறைகள் மற்றும் மானியங்கள் மூலம் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆடை வடிவமைப்பு, ஆராய்ச்சி, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆட்டோமொபைல், பொறியியல், இயந்திர உற்பத்தி ஆகிய துறைகளிலும் மத்திய பிரதேசம் முன்னேறி வருவதாக முதல்வர் கூறினார். மின்சார போக்குவரத்து மற்றும் மின் வாகன உற்பத்திக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 7, 8 தேதிகளில் போபாலில் நடைபெறவுள்ள தொழில் மாநாட்டிற்கு அனைவரையும் பங்கேற்க அழைப்பு விடுத்த முதல்வர் மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையேயான தொழில் இணைப்பு தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது तमिलनाडु में खासकर बिजनेस राजधानी एक तरह से कोयम्बटूर, त्रिपुर में आकर के इन्वेस्टर, निवेशकों के लिए बड़ा अवसर लेकर के मध्य प्रदेश सरकार की ओर से मैं यहाँ आया हूँ। मुझे इस बात की प्रसन्नता भी है, संतोष भी कि जिस प्रकार से हमारी उम्मीद थी उससे बढ़ चढ़ करके निवेशकों ने अलग अलग क्षेत्र में सभी प्रकार से निवेश करते हुए अपने अपने व्यवसाय को बढ़ाने का संकल्प लिया है। खास करके IT सेक्टर, टूरिज्म सेक्टर, टेक्सटाइल और टेक्सटाइल में भी अलग अलग प्रकार से जितनी विधाएं हैं, मैं अपनी ओर से सबका स्वागत भी करता हूं और सरकार की ओर से उपलब्ध कराने वाले सभी प्रकार के विभागों के प्रमुखों को लेकर के यहाँ आया हूँ और उनने अपने अपने विभाग की, जैसे IT है, MSME है, हैवी इंडस्ट्री है, सभी ने अपनी बात विस्तार से कही है। मैं उम्मीद करता हूँ कि आने वाले समय में मध्य प्रदेश और तमिलनाडु का ये संबंध और गहरा होगा। यहाँ के भी निवेशक यहाँ से व्यवसाय करते करते अपना व्यवसाय को बढ़ाएं, काम बढ़ाएं। इसी कारण से मैं सबको निमंत्रण देने आया हूँ। मुझे इस बात का संतोष है कि जिस प्रकार से हमने कल्पना की थी वो सार्थक हुई है। और एक खास बात, मध्य प्रदेश सरकार तमिलनाडु के कोयम्बटूर में अपना एक निवेश कार्यालय भी खोलने जाएगी, जिसके कारण से यहाँ से निवेशक समय समय पर हमारे कार्यालय से संपर्क रखते हुए आपस में उपलब्ध योजनाओं की न केवल जानकारी पाएंगे बल्कि सहयोग की दृष्टि से भी सरकार के बीच, तमिलनाडु और मध्य प्रदेश के बीच वो सेतु की तरह काम करेंगे, एक दूसरे के बीच में मीडिएटर की तरह काम करेंगे। मेरी अपनी ओर से इस पूरे आयोजन में जो ऑलरेडी जिनने निवेश किया हुआ है, जैसे बेस्ट एंटरप्राइजेस या शंकरा हॉस्पिटल वाले डॉक्टर साहब जिनने 5 साल पहले इंदौर में हॉस्पिटल खोला, ऐसे कई लोग मिले हैं और मध्य प्रदेश के भी कई लोग जो यहाँ ऑलरेडी काम कर रहे हैं। हम सब बहुत सारी संभावनाओं पे काम कर रहे हैं। उम्मीद कर रहा हूँ कि ये जैसा हमारा निवेशकों का सम्मेलन हुआ है, बाद के इन्वेस्टर समिट में वो सभी लोग आएंगे और अपने अपने व्यापार व्यवसाय को बढ़ाने का काम करेंगे। மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு ஏரியா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு பெயர் போனது. இந்த ஊருக்கு நாங்கள் சுற்றுப்பயணம் வந்ததில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி கொடுக்கிறது. இந்த கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இவ்வளோ டெவலப் ஆச்சோ, கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றியதோ அதே போல் மத்திய பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும், முன்னேற்ற முனைப்பு நாங்கள் காட்டுகிறோம். இங்கிருந்து நாங்கள் முதலீட்டாளர் எடுக்க வரவில்லை, ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் வரதுக்கு வரவேற்கிறோம். இந்த தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேச இரு மாநிலங்களின் ஒத்துழைப்புக்கு உதாரணமாக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் சென்டர் மத்திய பிரதேசத்தில் ஓபன் செய்ய போகிறோம். மத்திய பிரதேச அரசின் சார்பாக இந்த சென்டர் இங்கிருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றபடி அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கும். அதற்கான அதிகாரிகளையும் நாங்கள் இங்கே போஸ்ட் செய்ய இருக்கிறோம். மேலும் இன்று வந்த அனைவரையும் நாங்கள் எங்களுடைய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு
மாநாடு பிப்ரவரி மாதம் நடக்க போது அடுத்த வருஷம். அதிலையும் வருமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம்.